முக்கியமான செய்தியின் நேரம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய ஜபத்திற்கு பதில் உண்டா என்று சொல்லுகிற உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 20:10. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுமே எத்தனையோ பிரச்சனைகளை தினமும் சந்திக்கிறாங்க. குடும்பம், தொழில், வேலை என்று சொல்லி ஏதோ ஒரு பாதிப்பை தினமும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கிறது. சில நேரங்களில் பாருங்க, தங்களுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவங்க தான் சொல்லி மற்றவங்கள சலித்து கொள்றவங்களும் உண்டு. சிலரை பார்த்தீங்கன்னா மனம் தாங்க முடியாமல் மனம் நொந்து சொன்னதையே சொல்லி சொல்லி புலம்புகிற மனிதர்களும் உண்டு. சிலரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு சொல்லி தங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி எத்தனையோ காரியங்களை செய்து மனுஷங்களை தேடி போறவங்களும் உண்டு. ஆனால் தாவீது ராஜா அன்றைக்கு தனக்கு பிரச்சனை வந்தவுடன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ மற்ற மனுஷங்க கிட்டையோ போய் நிச்சயில உதவிக்காக நிற்கவில்லை, கூப்பிடவும் இல்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். அவருடைய ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் 11 தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்கள், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என்னுடைய ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், குடும்பம், சொந்த பந்தம், சமுதாயம், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லி மனுஷங்க கிட்ட போய் சொல்லி நாம் முறையிடாமல் கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை இடை கட்டுவார். உங்கள் ஜபத்திற்கும் பதில் தருவார். ஆமென். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சும் போது எங்கள் ஜபத்திற்கு நீங்க பதில் தர போறீங்க. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண போறீங்க. செய்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.